அப்பா மூஞ்சி மாடலாம் குச்சி கிழிக்குது மேலாரு. ஐயோ ஐயோ. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோனா, எல்லாம் முந்திரி பழம் அனுப்பு, கொட்டை அனுப்பு, கொட்டை அனுப்பு, பழம் அனுப்புங்கிறீங்க. நான் எங்கே இருந்து அனுப்புறது? அட்ரஸ் எழுதி அனுப்புங்க, அனுப்பி விட்றேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிறகு கொட்டை பொறிட்டு கிடக்குறோம் கொள்ளையில். வேறு என்ன, இந்த 3 மாதத்துக்கு இதுதான் வேலை. கொட்டை பொறிக்கிறது தான் வேலை. அடுத்து கடலை விடுவோம்னா கல்லாயிர வேலை. அதான் பச்சை கொட்டை பிடிச்சிட்டோம். இது உள்ளே போய் வர்றது தான் பெரிய வேலையாக இருக்குது. அப்பா முசுடு வர. எல்லோரும் சாப்பிட்டீங்களா நண்பர்களே? இன்றைக்கி என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில்? கமாண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் முந்திரி இருக்கா? முந்திரி கொட்டை போகிறீங்களா? நிறைய பேர் சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் முந்திரி பழம் இருக்குது, எங்கள் ஊரில் முந்திரி பழம் இருக்குங்க. நான் இல்லாதவங்களுக்கு தான் சொல்கிறேன், தரேன் அப்படின்னு சொல்லி. இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன், அதனால் பண்ணுறீங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. வாங்க எல்லாம் வெயிலில் ஒரு 4 முந்திரி பழம் பொறுக்கி கொடுத்துட்டு போங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு எனக்கும் 4 பொறுக்கி கொடுத்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சுற்றி உள்ளதெல்லாம் பறிச்சிட்ருக்கோம், அடுத்து உள்ளே போய் பொறுக்கணும். இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டு, எனக்கு ஒரே டயர்டாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து வீடியோ எடுக்க வர முடியல, எடுக்க வர ஆள் இல்லை. சேலம் வேலை செய்கிற நேரத்துக்கு என்ன வீடியோ எடுத்துகிட்டு கிடக்குறீங்க? என்னை வேற எல்லாம் கழுவி ஊற்றுறாங்க. நீங்கள் கமாண்டில் கழுவி ஊற்றுறீங்க, எங்கள் வீட்டில் உள்ளவங்க அதுக்கு மேலே கழுவி ஊற்றுறாங்க. நான் என்ன தான் வேலை செஞ்சாலும் பேர் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ என்ன வேலையை செஞ்ச, வீடியோ தானே எடுத்த அப்படிங்கிறாங்க. என்னமோ குத்திடுச்சுடி எரியுது. அம்மா நேரம் தடிக்கிட்டு வந்துருக்கு. இது உள்ளெல்லாம் கிடக்குது வழியே. இது உள் பக்கமாகவும் போக முடியாது. இன்னைக்கு வந்து கொட்டை பொறுக்கிறவங்களுக்குலாம் சமோசா. நான் வந்து சமோசா அங்கே வந்து எங்கள் ஊர்லேயே ஒரு போட்டு விற்கிறாங்க. அங்கே வந்து சொல்லிட்டு வந்திருக்கோம், சமோசா வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணும். கொஞ்சம் நேரம் இடையில ரெஸ்ட்டு. அந்த மாதிரி லட்டு மாதிரி இங்கே ஒரு 3 பழம் இருக்குது. அம்மா பாம்பு கிடந்தாலும் தெரியாது, பள்ளி கிடந்தாலும் தெரியாது. அப்பா கடவுளே, ஐயோ என்ன அந்த வெயில் இப்படி அடிக்குது. பேய் இறந்த மாதிரி இருக்கு தலைலாம், விட்டுக்குள்ளியாட்டா. சப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, அடுத்த மேலும் வேலை. சரி, ஓகே நண்பர்களே, நீங்களும் அந்த மாதிரி தான் கொட்டை பொறுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கஷ்டப்பட்டு. இன்றைக்கி நம்மளோட வீடியோ இன்றைக்கி வந்து இதான். கொட்டை பொறுக்கிறவங்க தான் இந்த 3 மாதத்துக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் விஜய் சொன்னா பண்ணுங்கள், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஆமாம், முடியல, மூச்சு வாங்குது.